ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டே இன் மை லைஃப் அதாங்க பார்க்க போகிறீங்க. நான் எப்படி படிக்கிறேன், குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிறதும் எங்களோட மாடித்தோட்டத்தை உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னாங்க, நான் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பிஜிடிஆர்பிக்கு படிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நீங்கள் குழந்தை வச்சுருக்கீங்க, சின்ன குழந்தையோ பெரிய குழந்தையோ, குழந்தைங்கனாவே பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. அவங்களையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டு வேலைகளில் செஞ்சுட்டு நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்குண்டான பிளானும் நம்ம முன்கூட்டியே பண்ணி வச்சா தான் முடியும். நான் பார்த்திங்கன்னா தமிழ் தாங்க, ஏன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால் அதை தான் நான் லைன் பை லைனாக படிச்சுட்டு முக்கியமானது எனக்கு இது தான் கன்ஃபார்ம் வரும்னு தெரிஞ்சால் அதை நான் நோட்டில் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஏன்னா எக்ஸாம் அப்போ ஒன் டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ நான் எடுக்கும்போது கூட பேபி தூங்க வச்சுட்டு தான் நான் கொஞ்சம் நேரம் படிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு தமிழும் படித்தேன். சரி கொஞ்சம் நேரம் இதே மட்டும் படிக்கிறோமே அப்படின்ட்டு கொஞ்சம் சைட் பை சைட் மேக்ஸையும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி என்ன தியரம்ஸ் முக்கியமாக இருக்குது, சம்ஸில் எது வரும், ஓரளவுக்கு நம்ம லைன் பை லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தால் தான். ஏன்னா தம்பி எந்திரிச்சிட்டான் அப்படின்னா சுத்தமாக படிக்க முடியாது. இப்போ எல்லாம் அவங்கள தூங்க வச்சுட்டு படிக்கணும்னு நினச்சாவே ஐயோ அதுங்களே எந்திரிச்சிட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு தாங்க இருக்குது. நமக்கு கிடைக்கிற டைமை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டாவே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 1 hour ஆகுது, அட்லீஸ்ட் 2 hour ஆகுது படிக்க ஸ்பெண்ட் பண்ணிடணுங்க. நானும் அப்படி தான் கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். நான் படிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் தம்பி பார்த்திங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட திங்ஸ்லாம் மாடியில் இருந்துச்சு, அதாவது துணி காய போட்டிருந்தேன். இப்போ எடுத்துகிட்டு வரலான்னு போகும்போது சரி மாடியில் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் உங்கள்கிட்டயே கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு. இதெல்லாம் எங்கள் மாடி தோட்டம். மாடியில் நிறையா செடி வச்சுருக்கோங்க. பார்த்திங்கன்னா கொய்யா, சுகர் கேன், அப்புறம் பூச்செடிகளும் நிறையா வச்சுருக்கோம். எங்கள் மம்மிக்கு ரொம்ப செடி மேலே இன்ட்ரெஸ்ட்டு. அம்மா அப்போ பூ பறிச்சுட்டு தான் இருந்தாங்க. இது என்ன பார்த்திங்கன்னா முல்லைப்பூ தாங்க. முல்லைப்பூ மாடி கீழேருந்து மேலே வருது, அப்படியே மாடியில் நின்று பறிச்சுக்கிற மாதிரி நல்லா சூப்பராக கொத்து கொத்தாக பூ வச்சுருக்குங்க. இது மட்டும் இல்லை, ஒரு நிறைய பாட்டில் எங்கள் அம்மா நிறைய செடி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-200 செடிகள் கூட இருக்கும். இந்த மாதிரியான கார்டனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் டெரஸ் கார்டன் வீடியோவை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ பூ பறிச்சுட்டு இருந்தாங்களையா, பூவை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தால் இப்போ சூப்பரான கொய்யா செடிங்க தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 2 கொய்யா, இது மட்டும் இல்லைங்க, நிறையா பிஞ்சு வச்சுருந்துச்சு. தம்பியோட யூரின் மேட்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் கீழே கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.